செம்பரம்பாக்கம் அது ஏரி, சாத்தனூர் டேம், சாத்தனூர் அணை, அது செம்பரம்பாக்கம் ஏரிங்கிறது சென்னை மாநகர மக்களுக்கு குடிநீர் வழங்குகின்ற ஏரி. இது விவசாயத்திற்கும், இந்த சாத்தனூர் டேம் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் பயன்படுத்துகின்ற அணை. இதுதான் வேறுபாடு. அது மட்டும் இல்ல, செம்பரம்பாக்கம் ஏரியும் போது ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட 50 சென்டிமீட்டர் மழைக்கு மேல பெஞ்சு மழை பொழிஞ்சது. எல்லாம் உங்களுக்கு தெரியும். நகரத்திலையும் மாநகரத்திலையும் கனமழை, சுற்று வட்டாரம் இருக்கிற மாவட்டத்திலையும் கனமழை. அப்படி கனமழை பொழிகின்ற பொழுது செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அதிகமாக தண்ணி வந்தது. ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெறும் 30,000 அடி தான் திறக்க முடியும். வெறும் 30,000 அடி தாங்க திறக்க முடியும். ஆனா திமுக எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக லட்சக்கணக்கான கனடியை செம்பரம்பாக்கம் ஏரியில திறந்து விட்டு சென்னை மாநகரில் பாதிக்கப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊடக நம்பரும் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணும் சந்தேகம் இருந்தா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போங்க. எவ்வளவு சட்டம் திறக்குதா, எவ்வளவு தண்ணி போகணும் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து நீ வெளியிடுங்க. எல்லா சட்டம் திறந்தாலும் 30,000 அடி தான் திறக்க முடியும், அதுக்கு மேல திறக்க முடியாது. அதுக்கு செம்பரம்பாக்கம் ஏரிக்கு கீழே அடையாறு வரை நூற்றுக்கணக்கான ஏரிகள் இருக்கின்றன. அப்போ 50 சென்டிமீட்டர் மழை பெய்கின்ற பொழுது அந்த ஏரிகள் எல்லாம் நிரம்பி உபரி நீரும் அடையாற்றில் சேருது. அப்பதான் வெள்ளம் ஏற்படுது. அடையாற்றில் 1,00,000 அடி தண்ணி தடையில்லாம போகும். ஆனா செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து அடையாறு ஆறு வரை நூற்றுக்கணக்கான ஏரிகளில் இருந்து உபரி நீர் வெளியே போய் அடையாற்றில் கலந்த காரணத்தில்தான் வெள்ளம் ஏற்பட்டது. இதுதான் உண்மை. இதனால நீங்க சோதனைக்கு போய் ஊடகாரும் பத்திரிகையாரும் போய் சோதனை செஞ்சு ஆய்வு செஞ்சு எது தப்பு எது ரைட்டுன்னு அப்புறம் வெளியிடுங்க. ஆனா வேணுமனே திட்டமிட்டு இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இது ஒரு அரசியல் ஆதாயம் தருவதற்காக தொடர்ந்து உண்மைக்கு புறமான பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க.